ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சீக்குக்குடியா டோன்ட் லீவ் மீ அலோன் பார்ட் 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூடா. ஓகேவா? சரி, ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம மீனா நம்ம ஜோனாவை பார்த்துருப்பா இல்லையா, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா, அம்மா கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம மீனா தான் அவள் ஜோனாவை பார்த்தா ஜவுன் கிட்ட அதை சொல்லவே இல்லை. அவளோட மைண்டு ஃபுல்லாக ஜிமின் கிட்ட தான் இருக்குது. ஜிமினை பார்த்ததுலேருந்து அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவரோட ஃபேஸு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளும் அதே மாதிரி அவங்க கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி பார்க்குறா. இப்போது நம்ம ஜிமின் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு பேபி கூட்டிட்டு வந்துட்டு அந்த பேபிக்கு மெடிசன் தான் ஃபஸ்ட்டு அவர் கொடுக்குறாரு. நம்ம என்ன கொடுத்துருப்பாங்க ஒரு மெடிசனை, இதை கொடுங்க, சர்ஜரி பண்ணுற வரைக்கும் இந்த மெடிசன் தான் வந்துட்டு அவளை வந்துட்டு க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமினும் பேபிக்கு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மில்க் கொடுத்துட்டு அந்த மெடிசனை கொடுக்குறாங்க. அம்மா இது எதுக்கு சொல்கிறாங்க, அது ஒரு தங்கம், அது உனக்கு ஃபீவர் எதுவும் வராமல் இருக்கிறதாக சொல்கிறாங்க. நோ, நீங்கள் எதை ஃபைண்டாக ஹைட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பாருட தங்கம், நீ குழந்தைய வேறு, ஓகேவா? இது ஒன்றும் இல்லை, உன்னோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஜிமினும் மீனாவும் அதுக்கு இது பேசலாமா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஃபிலிக்ஸ் தான் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. இப்போது நம்ம மீனா பார்க்குறா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ மீனா பார்க்குறா, நான் இன்றைக்கி என்னுடைய 2.0 மீட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அம்மா இன்றைக்கி நான் என்னோட 2.0 மீட் பண்ண சொல்கிறாங்க. 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. மீனா சொல்லிட்டாங்க. ஃபிலிக்ஸ் அங்கிள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, புரியலையே, 2.0 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நம்மள மாதிரியே ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்கிறாங்க. நம்ம ஜெராக்ஸ் டிட்டோ வருஷன்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன மாதிரி அவள் என்ன ஜெராக்ஸ்னு கூட நான் சொல்ல முடியாது, அவள் என்ன 2.0ன்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. என்னன்னுக்கு ஆமாம் அப்படியே நம்மம்மா என்ன மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மோல் சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்களா, ரொம்ப யூனிக்காக இருக்க சொல்லிட்டு இந்த மோல் அழகாக இருக்கு நீங்கள் சொல்லுவீங்களா, என்ன மாதிரி அவளுக்கு மோல் இருக்குது, அப்படி என்ன மாதிரியே இருக்கா. என்னுடைய ஒயன் ஆண்டி அடிக்கடி பன்னின்னு சொல்லுவாங்கள்ல, நீ பார்க்குறதுக்கு ஒரு க்யூட்டான ஒரு கேர்ள் பண்ணி மாதிரி இருக்கா சொல்லிட்டு அதே மாதிரி அவள் இருக்கா, அப்படி என்ன மாதிரி இருக்கா. என்ன அவளுக்கு எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்புறம் போனி டெய்ல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறா. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மீனா நீ உண்மையாக சொல்கிறேன் எனக்கு. ஆமாம்மா, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் கிளாஸில் போய் உட்காரேன், எல்லோரும் என்னையும் பார்க்குறாங்க அவளையும் பார்க்குறாங்க. நான் ஏன்டா எல்லோரும் என்னை பார்க்குறாங்க, நான் நியூ ஒர்க்கில் பார்க்குறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் நான் டர்ன் பண்ணி பார்க்குறேன், அவள் என்ன மாதிரி இருக்காமம்மா. நான் போய் உட்காந்தானா இவன் எங்கள் மிஸ் கூட எங்களை பார்த்தாங்க, எங்களோட கிளாஸ் ஃபுல்லாக எல்லோரும் எங்களையும் பார்த்துட்டாங்க, எல்லா பேபிஸ் எங்களாவது பார்த்தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. நீயே ஒரு பேபி தானேம்மா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள், என்னையும் பார்க்குறாங்க அவளையும் பார்க்குறாங்க, மற்றவங்க பார்த்தா கூட பரவாயில்ல, அவள் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா தெரியுமா, என்னையே பார்த்துட்டு இருக்கா குறுன்னு. ஆனால் நினைக்கிறேம்மா, ஐ திங்க் அவள் இன்னசென்ட்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்கிறாங்க. இப்போ பேபி மீனா சொல்கிறா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் எனக்கு அவளை பார்க்கும்போது தெரியுது ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பா சொல்லிட்டு அவளை என்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரி ஃபேஸ் தான் என்ன மாதிரி அவளுக்கு இருக்குது, ஆனால் அவள் என்னோட கொஞ்சம் பயப்பட நினைக்கிறேன், என்ன மாதிரி கொஞ்சம் தைரியமாக இருக்க மாட்டா போல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி ஜிம்மு நினச்சிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. ஜங்குக்கு ரொம்ப போல்டாக இருப்பாங்க. இவளே ஜங்கு மாதிரி தானே இருக்கா, ஜங்கோட ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இவள் ஜங்கு போல ரொம்ப பிரேவாக இருப்பாளே, ரொம்ப போல்டாக எல்லாத்துலேயும். அப்போ அவள் மட்டும் எப்படி இருக்கா சொல்லி நினைக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அந்த பேபி பார்க்கணும் ஆசை இருக்குது. அவள் பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. அவளை ஜியோனான்னு சொல்லி கூப்பிட்றாங்க சொல்லிட்டாங்க. அப்படியா, என் பேர் மீனா இல்லையா, அவள் பேர் ஜியோனாவாம்மா, ஜியோனான்னு கூப்பிட்றாங்க. நான் அவள்கிட்ட எதுவும் பேசவே இல்லைனா, அவள் என்னை பார்த்துட்டு இருந்தா, இவன் ஹேண்டெல்லாம் கூட டச் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு மாதிரி அவங்களுக்கு அம்மா இருப்பாங்களா, கண்டிப்பாக அம்மா இருப்பாங்க, அவங்க அப்பாவுக்கு மேரேஜ்லாம் ஆகிருக்கும், இப்போ அவள் தான் உன்னை சேவ் பண்ண போகிறா சொல்லிட்டு நம்ம ஜிம்மி நினைக்கிறாங்க. நான் தேடுறதுக்கு முன்னாடி அவளே கிடச்சிட்டாளா சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவோட பர்மிஷன் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவன்கிட்ட பேசணுமே, அந்த பர்சன்ட்ட பேசி பர்மிஷன் வாங்கி கடவுளே என்கிட்ட மீனாவை நல்லபடியாக நான் சேவ் பண்ணணும், சேம் டைம் ஜீவனாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவளும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி நினைக்கிறாங்க. இப்போது நம்ம மீனா பார்க்குற அம்மா நாளைக்கு நீங்கள் மீட் பண்ணுங்க, ஓகேவா, நான் சொல்கிறேன் நீங்கள் நம்புறீங்கன்னு தெரியல சொல்கிறாங்க. நீ என்ன சொல்லலாம் கண்டிப்பாக நம்புவேன், ஏன்னா என் பொண்ணு போய் சொல்ல மாட்டாளா சொல்கிறாங்க. அது கரெக்டு தான், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் எப்படி இருப்பா சொல்லிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்குறீங்களா நாளைக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி ஓகேடா, நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு லைட்டாக பயம் இருக்குது. ஜங்குக்கு மீனாவை பார்த்தா என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஜிம்னு விட்டுறாங்க. போயிட்டு கரெக்டாக கூட்டு போய் விடுது சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மீனா கிட்ட ஜோனா கிட்ட கேட்குறாங்க. ஜோனா சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. என்னாச்சு நீ ஒரு மாதிரி இருந்தால் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. பாரு நேரம் ஹர்ட் பண்ணாங்களா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை டேடா சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு அவரும் பேபியை குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மி இப்போ பாப்பா பார்க்குறா. டேடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு ட்ராயிங் பண்ணணும் சொல்கிறாங்க. சரி பண்ணுமா சொல்கிறாங்க. எனக்கு அது ஸ்கெட்ச் போர்டு எடுத்து தரீங்களா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் ஒரு ஸ்கெட்ச் போர்டு வந்து எடுத்துறாங்க. எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் போர்டில் வச்சுக்க சொல்லிட்டு எனக்கு டேடா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு அவருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ளேயே இப்போ ஜோனா என்ன பண்ணுறான்னா அப்படி பார்க்குறா. அவள் கண்ணை ஐஸ் க்ளோஸ் பண்ணி பார்க்குறா. நம்ம ஜெமினை ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாளையா, அப்படி ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஏன்னா எனக்கு அவங்க ரொம்ப
பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்கள பார்த்துட்டே இருக்கும்போது தோணுது. நான் என்ன பண்ணுறேன், பிக்சராக வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஏன்னா ஜோனாவுக்கு நல்லா ட்ராயிங் பண்ணுற நல்லா மைண்ட் இருக்குது, நல்லா அவருக்கு நல்ல டேலண்ட் அதிகம். அதனால் என்ன பண்ணுறேன்னாக்கா அதை கொஞ்சம் பயப்படும், கொஞ்சம் பயம், கொஞ்சம் லவ்வுக்காக ஏங்குற ஒரு பொண்ணு ஓகேவா. அவள் என்ன பண்ணுறான்னா ஜிமினோட ஃபேஸ் அப்படியே ஒரு டைம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி பார்க்குறா. ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பே அவருக்கு நல்லா பதிஞ்சிச்சு அந்த ஃபேஸு. அப்படியே அந்த ஐஸு நோஸும் தனித்தனியாக பார்க்குறா. நீங்கள் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க சார் ஜிமின், அந்த ஜோனா நினச்சிக்கிட்டே ஜிமின் அப்படியே ட்ராயிங் பண்ணிடுறா. அவள் ஃபுல்லாகவே ட்ராயிங் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டா. இதை டேடாவுக்கு காட்டக்கூடாது சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறா, அந்த பிக்சரை ஹைட் பண்ணி வச்சுட்டு வேற ஒரு சின்னதாக ஒரு பொம்மை மாதிரி ஒன்று ட்ராயிங் பண்ணி வச்சுட்டா. இப்போ ஜாங்குக்கு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வராங்க. என்ன ட்ராயிங் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இது சொல்கிறாங்க, ஒரு பொம்மையை தான் பார்க்குறாரு. அப்படியா சொல்லிட்டு சரி வா சொல்லிட்டு இப்போ அவரும் ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டு அப்படியே அந்த டே போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஜியோனா ரொம்ப இயர்லியாக எழுந்திரிக்கிறா. டேடா என்னை ரெடி பண்ணி விடுங்க சொல்கிறாங்க. என்ன இன்றைக்கி நேரமாக இருந்துச்சா சொல்கிறாங்க. ஆமாம் டேடா, எனக்கு சீக்கிரமே ஸ்கூல் போகணும்னு தோணும் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், எனக்கு சீக்கிரமே கிண்டர் கார்டன் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இப்போலாம் பண்ண மாட்டா சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவரும் ஹாப்பியாக ரெடி பண்ணி விட்றாங்க. இப்போ ஜியோனா ரெடி ஆகிட்டா இருக்கிற வழக்கமாக இருக்கிறத விட அவள் பேசுகிற ரொம்ப ஹாப்பினஸ் தருது, ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா. ஃபைனலாக நம்ம ஜியோனாவை கூட்டிட்டு வந்து ஜங்க்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்றாங்க. இப்போது ஜங்கு நம்ம பார்க்குறாங்க, ஜங்கு பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க சொல்லிட்டு ஜங்குக்கு புரியுது. ஆமாம் அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு நாங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் சரி ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு அவங்க பேபி தூக்கிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருமே என் தங்கச்சின்னு பொண்ணை கூட்டிகிட்டு வரலையே, அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வரலையே சொல்கிறாங்க. மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு? அவங்க அங்கே பாருங்கள் நான் 1 வீக் டைம், அதுக்குள்ளே உங்கள் தங்கச்சி அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் ஓகே, அப்படி இல்லைனாக்கா நான் பார்க்குற பொண்ணை தான் ஜங்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா திட்டுறாங்க. என்னம்மா பேச சொல்கிறேன், என்னங்க இவ்வளோ வருஷம் ஆகுது, இவனுக்கு இத்தனை வயசு ஆகுது, இது வரைக்கும் தங்கச்சி அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வராமல் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. இங்கே பாருமா எதுக்காக நீ கத்திட்டு இருக்கா சொல்கிறாங்க. என் பொண்ணு தான் சொல்லியிருக்கால, அவங்க ஜிம்னுக்கு வந்துட்டு ஜங்கு வந்துட்டு மினி தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி சொல்கிறாங்க, நான் என் பையனுக்காக ரொம்ப டேஸ் வந்து உங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டேன் ஓகேவா. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா நம்ம ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அந்த ரீசனால தான் ஓகேவா. லூனா அவங்க பொண்ணை கூட்டிட்டு வரணும் ஓகேவா, மினிக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் நடக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா ஓகேம்மா அமைதியாக கோவப்படாத சொல்கிறாங்க. அதான் நடக்குது. இங்கே பாருங்க, அவன் வந்து பொண்ணே உலகம் இருக்கான், அவனுக்கும் தனி லைஃப் இருக்குங்க. ஜோனா வந்து அவன் லைஃபாக என்ன, அவள் வந்து பொண்ணு ஜஸ்ட் ஓகேவா, அவன் பிளட்டில் பிறந்த ஒரே ஒரு பொண்ணுன்றாங்க மட்டும் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தவிர இல்லைனாக்கா அந்த குழந்தைய வீட்டுக்குள்ள விட்டுருக்கவே மாட்டேன் சொல்லிட்டு ஜங்குடமா சொல்கிறாங்க. இதை பார்க்குற டேக்கு சின்னக்கெலாம் கஷ்டமாக இருக்குது, அம்மா அப்படி பேசாதீங்க ஆண்டி அப்படி பேசாதீங்க டே சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சும்மா இருங்க சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. சரிட்டு அப்படியே விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு ஜீவனா கூட்டிகிட்டு வராங்க. ஜீவனா அப்படி வர வழி ஃபுல்லாக அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. ஃபைனலாக இந்த பக்கம் ஜிமினை வந்துட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம கிண்டர் கார்டன் போகிற டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிளிக்ஸா நீ கூட்டு போய் விட்டுறியா, நான் கூட்டு போகிறேன்டா சொல்கிறாங்க. அம்மா பயமம்மா சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிட்டு அவரு கிஸ் பண்ணுறாங்க. ஜீவனா வந்துட்டு மீனா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, நீ சொன்னால ஜீவனாவா, ஆமாம் அதான் 2.0 பாருடா 2.0 சொல்லாத ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ அந்த பொண்ணு பேசினா நல்லா பேச சொல்கிறாங்க. ஓகே மாமா நான் பேசுகிறேன். அம்மா எனக்கு டவுட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவையே என்ன மாதிரி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. என்னடா அந்த வேர்ல்டில் 7 மெம்பர்ஸ் ஒரே மாதிரி இருப்பாங்களா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான், அதில் ஒரு பொண்ணு அவளாக இருப்பா சொல்கிறாங்க. ஓ அப்போ இன்னும் மித்த 5 மெம்பர்ஸ் எங்கே இருக்கா சொல்கிறாங்க, எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் இல்லை சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க, அவங்க வேறு ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. அப்படியே மாமா சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்ம பேபியை நம்ம ஃபிளிக்ஸ் கூட நம்ம ஜிமின் அனுப்பி வச்சுட்டு அவர் டேரெக்டாக என்னவோ பக்கத்து தான் வராங்க. இப்போ என்னவோ அதே விழாவில் தான் இருக்காங்க, அதே விழாவில் பக்கத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அவர் போயிட்டுருக்காரு. போய் பார்க்குறாங்க. என்னவோ சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் உள்ளே சொல்கிறாங்க. ஜிமின் உள்ளே போகிறாங்க. போயிட்டு நீங்கள் தனியாக இருக்கீங்க. ஆமாம் தனியாக தான் இருக்கேன், அப்பா அம்மா வில்லேஜில் இருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சரி சொல்லி ஜிமின் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நான் என்னோட பேபியோட அப்பா போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க நேமும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் எல்லாத்தையும் என்னவோ சொல்கிறாங்க. ஓ ஜான் ஜேகே இண்டஸ்ட்ரி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இதில் நம்ம யூங்கி நம்ஜூன்னு நம்ம யூங்கியும் நம்ம ஜங்குக்கும் தனித்தனி தான் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க ஓகேவா. ஜேகேவோட கம்பெனி பேர் வந்துட்டு ஜோன் இண்டஸ்ட்ரி, நம்ம யூங்கி வச்சுருக்கிறது மின் குரூப் ஓகேவா, தனித்தனியாக இருக்கும். இப்போ சின்ன வந்துட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காரு. நம்ம நம்ஜூனுக்குன்னு தனியாக கிம் குரூப்னு தனியாக இருக்குது. எல்லாருக்கும் தனித்தனி கம்பெனி, அதில் யாரும் ஒன்றா குரூப்பாலாம் இல்லை. இப்போ என்ன பார்க்குறாங்க, எனக்கு ஜங்கு நல்லா தெரியுமே சொல்கிறாங்க. தெரியுமா, ஆமாம் நாங்கள் ஸ்கூல் டைமில் ஒன்றா படிச்சிருக்கோம் சொல்கிறாங்க. ஒன்றா படிச்சிங்களா, ஆமாம் நாங்கள் ஒன்றா தான் படித்தோம், எனக்கு ஜங்கு நல்லா தெரியும் ஓகேவா. நான் ஃபஸ்ட்டு ஜங்கோட மேரேஜ் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் ஓகேவா. அதை பார்த்தா தான் தெரியும், அதுக்கப்புறம் நம்ம கான்டாக்ட் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு நானே பேசுகிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் பேசுகிறேன் சொல்லிட்டு நம்ம என்ன தான் சொல்லிடுறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அவர் ஒர்க்குக்கு ஆஃபீஸ் போயிடறாங்க. இந்த பக்கம் இவங்க ஜிமின் நல்லா மிங்கிள் ஆகுறாங்க. இவங்க நம்ம ஜிமின்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. ஜிமின் நல்ல ஒரு மாதிரி எப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், எனர்ஜெட்டிக்காக. அதை பார்க்குறப்ப இவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, எங்கேயாச்சும் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொலாபரேஷன் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் என் ஜிமினோட மைண்ட் ஃபுல்லாக அவங்க எப்படி மீட் பண்ண போகிறோம்,
பேபி இருக்கிறத எப்படி சொல்ல போகிறோம், எப்படி ஹெல்ப்பை கேட்குறது. அவன் வந்து எப்படினாலும் அவனுக்கு பர்மிஷன் இல்லாமல் ஜீவனாவை கூட்டிகிட்டு வரவும் முடியாது. ஜீவனாவுடைய அந்த சர்ஜரி பண்ணுறப்ப கண்டிப்பாக அவனும் இருக்கும் இல்லையா. அப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பயமாக இருக்குது. உண்மை தெரிய வரும்போது என்ன கேட்பாங்க, நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு ஜிமின் அதெல்லாம் நினச்சி பயப்படுறாங்க. புரிஞ்சுப்பானா நம்மளை அப்படி சொல்லிட்டு, நம்ம எடுத்த முடிவு கரெக்டானு புரிஞ்சுப்பானா, என்ன இப்போ சொல்லுவான் சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியும் அவனுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், லைஃப்பில் செட்டில் ஆகிருப்பான். அப்படின்ட்டு நம்ம இப்போ ஜீவனாவை ஹெல்ப்புக்காக நம்ம ஜீவனாவை கேட்கும்போதும் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா ஜீவனா மேலே அவனுக்கு ரொம்ப பாசம் இருக்குல்லையே, அவன் ரொம்ப பாசம் வச்சுருக்கானே, அவன் எப்படி பேபியை கொடுப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஜவுக்கு வந்து பேபி விட்டுறாங்க. பேபி விட்டுட்டு அவர் போயிடறாரு. அந்த பக்கம் ஜவுக்கோட கார் கிராஸ் பண்ணி போனதும் ஜோனா கிளாஸ் உள்ள போகவே இல்லை. அவள் வெளியே நின்றுருக்கா. கரெக்டாக ஃப்ளிக்ஸோட கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ மீனாவை இறக்கி விட்டாங்க. பாய் அங்கிள் சொல்லிட்டாங்க. பாயிட்ட தங்க பத்திரம் போக சொல்கிறாங்க. இப்போது மீனா உள்ள மீனா இறங்கி நடக்கிறா. இப்போது அப்படியே ஜோனா குறுன்னு மீனாவே பார்க்குறா. இப்போ மீனாவுக்கும் அவங்க அம்மா சொன்ன ஞாபகம் வருதுனால பேசுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ பார்க்குறாங்க. சரி ஓகே இங்கே பாரு, உனக்கு என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா நம்ம மீனா. அதுக்கு ஜோனா பார்க்குறா. ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கொடுக்குறா. இப்போ நம்ம மீனா பார்க்குறா. மீனாவுக்கு ஏதோ ஜோனா தன்னோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அவர் வந்துட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறா. உன் பேர் சொல்லிட்டாங்க. என் பேர் ஜியோனா சொல்கிறாங்க. உன் நேம் எனக்கு தெரியும் தான், நீயே சொல்லணும் இல்லையா சொல்கிறாங்க. உன் பேர் சொல்கிறாங்க. என் பேர் பார்க் மீனா சொல்கிறாங்க. என் பேர் ஜோனா சொல்கிறாங்க. அப்படியா, நீ அழகாக இருக்க சொல்கிறாங்க. உன்னை விட வாசம் கேட்குறாங்க. இப்போ ஜோனா மீனா பார்க்குறா. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உன்னை கேட்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நேற்று ஒருத்தவங்க வந்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம். யார், என்னோட அம்மாவா சொல்கிறாங்க. நீ ஒருத்தவங்களுக்கு ஜூஸ்லாம் ஃபீட் பண்ணாங்க. ஆமாம் என்னோட மம்மா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே என்னோட மம்மா உனக்கு பிடிச்சிருக்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. யாருக்கு தான் பிடிக்காது, என்னோட மம்மா ஏஞ்சல் இல்லையா, எல்லாருக்கும் பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. நீ தப்பாக எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. உன் மம்மா இன்னைக்கு வந்தாங்கன்னா என்ன இன்ட்ரோ பண்ணி வைக்கிறியா சொல்கிறாங்க. இப்போ என்னோட அங்கிள் தான் வந்தாங்க, ஈவினிங் என்னோட அம்மா வந்தாங்கன்னா நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே, என்னோட மம்மா பற்றி எப்படி கேட்குறியே, உன்னோட மம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்குறா. ஜியோனோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி மாறிடு சேடாகும். இப்போ மீனா பார்க்குறா. இங்கே பாரு ஜியோனா, அவனுக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க்கா. அதே சொல்கிறாங்க. சொல்லு உனக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க்கா. எனக்கு மம்மா இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க்கா. எனக்கு மம்மா இல்லை, டேடா மட்டும்தான் சொல்கிறாங்க. டேடா மட்டும்தான், நான் மம்மா இல்லையா சொல்கிறாங்க. ஜியோனாவுக்கு மீனாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டம் போய்ட்டு. சரி ஓகே ஒன்று ஃபீல் பண்ணாத, எங்கள் பாரு என்ன மாதிரி இருக்கா, நீ வேணா என் அம்மான்னு கூப்பிட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறியா. நிச்சயமாக தான் சொல்கிறேன்றாங்க. தேங்க்யூ சொல்கிறா. இப்போது நம்ம மீனா போய்ட்டு ஹக் பண்ணுறா. ஜியோனாவை ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு நீ ரொம்ப பார்க்குறதுக்கு க்யூட்டாக என்ன சொல்கிற மாதிரி இருக்கா சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறா. ஜோனா பார்க்குறா. அப்படியே சொல்கிறாங்க. நீ எப்போ என் கூட நல்லா பேசுவியா சொல்கிறாங்க. ஏன் உனக்கு இங்கே யாரும் உன்ட்டு பேச மாட்டாங்களா, ஃப்ரெண்டு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இங்கே உள்ளவங்களாம் என்னை சம்டைம்ஸ் தள்ளி விடுவாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அங்கே இப்போ ஜம்முனா புரிஞ்சுக்கிறாங்க, புள்ளி பண்ணிடுவாங்க போல சொல்கிறாங்க. பாரு இன்னும் யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க ஓகேவா, நான் இருக்கேன், உன்னை பார்த்துப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா சொல்கிறாங்க. இப்போது மீனா பார்க்குறா. ஸ்ட்ராங்கா, அது என்னோட அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி உள்ள வாசல் கூட்டிகிட்டு வராங்க. இப்போது மீனாவும் பேசுகிறாங்க நம்ம ஜோனா கிட்ட. ஜோனா நல்லா அட்டாச் ஆகிட்டா மீனா கிட்ட. அந்த டே ஃபுல்லாக அந்த அவங்க ப்ளே பண்ணுறது எல்லாமே நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. எல்லோரும் பார்க்குறாங்க ட்வின் பேபிஸ் போல் அப்படி சொல்லி கேட்க. எல்லாம் குழந்தைங்க அந்தளவுக்கு விவரமாக பேசலை, இவங்க 2 பேரும் மட்டும் தான் பேசிக்கிறாங்க. மிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் சைடு பார்க்குறோம்டா. ஜிமின் லஞ்ச் சாப்பிட்ருக்காங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் யாங் சொல்கிறாங்க. சரி சொல்லு உன்னை பற்றி சொல்கிறாங்க. என்னை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா யாங் சொல்கிறாங்க. பொண்ணு இருக்கால. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அப்புறம் நான் வந்துட்டு சொல்கிறாங்க. நீ உன்னோட மேரேஜ் ஸ்டேட்டஸில் வந்து சிங்கிள் தானே வச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது இவங்க அதுக்கு மேலே கேட்கல. சரி ஓகே அதோட பர்சனல் கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. தேங்க்யூ யாங் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சொல்லிட்டு அவரும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. உங்கள் ஃபேமிலி ஹேங் சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஜிமின் 2 கிட்ஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. சாரி ஒரு கிட்ட இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஒரு குழந்தை இருக்குது, பேர் வந்து டேகி சொல்கிறாங்க. டேக்கி க்யூட்டாக இருக்கு நேம் சொல்கிறாங்க. ஆமாம் லைக் என்ன மாதிரியே இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பூனைக்குட்டி மாதிரியா சொல்கிறாங்க. ஆமாம் பூனைக்குட்டி மாதிரி ரொம்ப அழகாக இருப்பான் சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்லிட்டுருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்புறம் உங்கள் ஃபேமிலி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அண்ணா அப்பா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னோட அம்மா இல்லை, என்னோட அம்மா இறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சைல்டுஹுட்லேயே இறந்துட்டாங்க சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அவங்க ஃபேமிலி பேச சொல்கிறாங்க. நேம் வந்துட்டு லைட்டாக சொல்கிறாங்க. ரொம்ப டீப்பாக சொல்கிறாரு. அப்படியே கொஞ்சம் மேலாக மட்டும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு இவங்க கூட நல்லா செட் ஆகிட்டு இப்போது நம்ம என்னும் சைட் பார்க்கலாம்டா. என்னும் ஒரு பர்சன்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு தான் ஓகேவா. அவங்க ஜவுங்க பற்றி கேட்டிருக்காங்க டீட்டெயில். இப்போ அவங்களும் அனுப்புகிறாங்க. ஜவுக்கு மேரேஜ் ஆகலை, ஒரு பேபி இருக்குது அப்படி சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. மேரேஜ் ஆகலையா, மேரேஜ் ஆகும் பேபி இருக்குன்னா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் சொன்னதையே அவர் மிங்கிள் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் கெஸ் பண்ணுறாரு. கெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜிமினுக்கு தான் இன்னும் கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் இன்னும் சொல்கிறாங்க. ஈவினிங் வா ஜிமின் நம்ம மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்து மீட் பண்ணலாம், வீட்டுக்கு பக்கத்தில் கார்டன் இருக்கு இல்லையா அங்கே வா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜிமினும் ஈவினிங் ஃபஸ்ட்டு பேபி பிக் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் அந்த கிண்டர் கார்டன் தான் வராங்க. இந்த பக்கம் ஜவுக்கும் சேம் அவரும் வந்துட்டுருக்காரு. ஒரே டிராஃபிக்கில் 2 பேரும் முன்ன பின்ன அந்த கார் நின்றுட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே டிராஃபிக் கிளியர் ஆனதும் அப்படி வந்துட்டு இருக்காரு. பின்னாடி தான் ஜங்குக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிமினோட கார் வருது. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. டக்குன்னு அவர் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே காரை ஸ்டாப் பண்ணி அந்த கால் பேசிகிட்டு இருக்காரு. அந்த காரில் உட்காந்துட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டாங்க.
ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க, பேபிஸ்லாம் கரெக்டாக வெளில வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, மீனாவை பார்க்குறாரு. அவர் மீனாவை பார்க்க மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஜியோனாவை எதிர்பார்க்குறாரு. ஜியோனா எப்படி இருப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்கும் பார்த்துருப்பாரு. இப்போ எதிர்பார்க்குறாரு. இப்போ நம்ம மீனா தான் ஜியோனாவோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. நீ வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜியோனா பார்க்குற அவளுக்கு அந்த கண்ணில் அப்படியே பயங்கர லவ், அப்படியே ஜிமினை பார்க்கணுன்ற ஆசையோடு வந்திருக்கா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஜியோனாவை பார்க்கும்போது அப்படியே கண்ணே ஆல்மோஸ்ட் டியர்ஸே வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கா சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஜியோனாவுக்கு நம்ம ஜங்குக்கு தான் போனி ஸ்டைலாம் போட்டு விடுறாரு. அது ஒரே ஒரு போனி ஸ்டைல் தான், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம மீனா வேறு மாதிரி இருப்பா, நம்ம ஜிமின் வேறு மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அவள் அப்படியே டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. அப்படியே ஜிமினுக்கு அப்படியே தூக்கி கொஞ்சணும், அப்படியே ஹக் பண்ணணும் தான் தோணுது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மீனா தான் அம்மா மீட் மை ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம மீனா அவளை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு மீனாவை ஜெவனாவை பார்க்கும்போது அப்படி இருக்குது. ஜெவனா பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்துட்டே இருக்கா. இப்போ ஜிமின் அவளுக்கு அந்த பேபிக்கு நேராக ஈக்குவலாக டவுன் பண்ணுறாரு அப்படின்னு பண்ணுறாங்க. ஹாய் பேபி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது பேபி பார்க்குறது எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஹக் பண்ணிடுது. மீனாவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. மீனாவை பார்க்குறா. இப்போ கூட ஃபிலிக்ஸும் வந்திருப்பாங்க. ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸ்க்கு ஒன்றும் புரியல. ஃபிலிக்ஸ் அப்படியே அந்த பேபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்ன ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது அப்போ நேற்று சொன்னது உண்மை தானா சொல்லி பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபிலிக்ஸ் வந்துட்டு ஏதோ பார்க்குறது ஒரே மாதிரி இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இப்போ பார்க்குறாங்க ரெண்டும் அப்படி நீட்டாக ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மீனா பார்த்துட்டு இருக்கா. மீனா அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பார்க்குறா. அந்த பேபி அப்படியே ஜிமினி டைட்டாக ஹக் பண்ணுது. ஜிமினி எதுவுமே சொல்லலை, அப்படியே டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. அந்த பேபியோட ஸ்மெல் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் அந்த குழந்தைய பார்க்குறப்போ அவருக்கு அப்படி ஒரு ஃபீல். அப்படியே குழந்தை பிறந்து அப்படியே விட்டு போயிருப்பாரு. அதை நினச்சி பார்க்குறாங்க. சாரிம்மா உன்னை விட்டு போயிருக்கக்கூடாதா, ஆனால் உன்னோட அப்பா கிட்ட தான் விட்டு போனா. உன்னோட அப்பா ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிற ஒரு பர்சன் தான், ரொம்ப கேரிங், ரொம்ப லவ்வான ஒரு பர்சன். அவர்கிட்ட ரெண்டு சைடு இருக்கும். ஒன்று ரொம்ப அரகண்ட்டாக யார் சொல்லி கேட்க மாட்டார், பேட் ஹேபிட்ஸாக இருக்கும். இன்னொன்று ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டாருன்னா ரொம்ப பாசம் வச்சுருப்பாரு. யாருக்காகவும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு பாசம் தான். அவர்கிட்ட தான் நான் கொடுத்துட்டு போயிருந்தான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. அப்போ அந்த பேபி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறது எதுவுமே சொல்ல. மீனா ஒரு மாதிரி பார்க்குறா. எதுக்காக ஜீவனை நம்ம அம்மா ஹக் பண்ணிக்கிட்டு ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை அவருக்கு அம்மா இல்லை அதனால ஹக் பண்ணிக்கிட்டாள் ஆசை. ஜிமின் மீனா பார்க்குற பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜீவனா ஜிமின் விட்டுறதாவே இல்லை, அப்படியே நெக்கை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கா. ஜிமினுக்குமே விட மனசே இல்லை, அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சுடா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது அந்த பேபி தான் வந்துட்டு நான் உங்களை சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க அம்மானு கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி டேஸ் வருது. அவருக்கு நோ சொல்ல முடியல. இப்போ மீனா என்ன பண்ணுறாரா, மீனாக்கு கேட்குது, பேபி கேட்குறது. அம்மா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் ஓகே சொல்லுங்கள் அம்மா சொல்லிட்டுருப்பா. மீனா சொல்கிறா. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாக வளர்த்துருப்பார் நம்ம மீனாவை. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. நீ நம்ம அம்மானு கூப்பிடணுமா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் கூப்பிடவா சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமினும் நான் அந்த ஒன்று பேத்தான் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு நீ கூப்பிடுமா சொல்கிறாங்க. இப்போது ஜிமினாவும் அம்மா அப்படி சொல்லிட்டு அவள் ஹைட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே ஜிமினாவோட ஐஸை பார்த்து கூப்பிட்றா. அவளுக்கு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஃபேஸை கப் பண்ணி ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப லவ்வோட கிஸ் பண்ணுறாங்க. கண்ணில் டேஸாக வந்துட்டு இருக்கு. இதை பார்க்குற மீனாவுக்குமே ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்கும்போது நம்ம ஜீவனா வந்துட்டு ரொம்ப அம்மாவுக்காக ஏங்குறப்போல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஜீவனோ டேஸ்ட் வைப் பண்ணிடுறாங்க. நீ அழக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. மம்மா நான் உங்களை மம்மானே கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. நீ கூப்பிடுறா சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போது நம்ம ஜிமினுக்கு இப்போ தான் பயம் வருது. எங்கே ஜம்க்கு வந்துட்டு என்ன பண்ண சொல்லிட்டு அம்மா இப்போ உன்னை கூப்பிட யார் வருவாங்க சொல்லி கேட்குறாங்க. டேடா வருவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு டக்குன்னு பயம் வந்துடுது. அப்படியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. நீ தப்பாக எடுத்துக்கலன்னா அம்மா நாளைக்கு ஒரு முட்டை பார்த்து பேசவா, இன்றைக்கி அம்மாவுக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஒர்க் இருக்கா போகணுமா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. இப்போது பேபி போயிட்டு ஜிமின் கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க அப்படி சொல்கிறது. நம்ம ஜிமினுக்கு விட மனசே இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு சம்திங் ஃபீலிங் வேர்டாக இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு மம்மா இல்லைனா என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இன்னும் போய் பார்த்தா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே போயிட்டு வரண்டா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த பேபி அவரோட டேஸ்ட்டை நம்ம ஜிமின் வந்துட்டு அவரோட ஷர்ட்டாலே வைப் பண்ணி விட்டுருப்பாரு. பேபிக்கு செம்ம ஹாப்பி. ஒரு அம்மா வந்துட்டு எப்போவுமே அப்படி வைப் பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தானே இருக்கும். அவங்களோட சாரிலையோ இல்லை அவங்களுடைய அந்த ஹேண்ட்லையோ அப்படி வைப் பண்ணி விட்டு அது ஹாப்பி தானே இருக்கும். பேபி பார்க்குது. இதே ஒரு அம்மா தானே பண்ண முடியும். அவர் ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு கைப்போம். நம்ம மீனா பார்க்குற ஜிமினையும் அந்த பேபி மாறி பார்த்துட்டு அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க பேசாமல் மீனா ஜீவனா அவனை வீட்டு கூட்டிட்டு போமா சொல்கிறாங்க. தப்புடா அவங்க அப்பா வருவாங்க ஓகேவா நீ வா சொல்லிட்டு ஜீவனா போயிட்டு வரான்னு சொல்லிட்டு அவங்க அப்படி டக்குன்னு கார் எடுக்கிறாரு. எனக்கு பயம் ஜம்க்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு இவங்க ரெண்டு பேர் 3 பேரும் கார் ஏறிடுறாங்க. ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. ஜிம்மி இவ்வளோ எமோஷனலாக ஆகிறான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மீனா பார்க்குறா. மம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. மம்மா ஜீவனா பார்த்தா அப்படி எனக்கு ஒரு தங்கச்சி தான் அப்படி இருப்பாலும் அப்படி இருக்காளம்மா சொல்கிறாங்க. ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தங்கச்சியே தான் சொல்லிட்டு நம்ம ஜிவன் நினைக்கிறாங்க. ஆமாண்டா அப்படி தான் இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அவளை. எனக்கு அவள்கிட்ட பேசுனப்போ நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் மேலே யாரும் அதிகமாக லவ் கேர் காட்ட மாட்டாங்க போல சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் அவளுக்கு அவங்க டாடா மட்டும் தான் பிடிக்குமா, அவங்க கிராண்ட்மாலாம் பேசவே மாட்டாங்களா சொல்லிட்டு இது வரைக்கும் ஜோனா யார்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்துல மீனா கிட்ட சொல்லியிருப்பா. இது எல்லாத்தையும் நம்ம மீனா சொல்ல ஜிவன்கிட்ட. ஜிவனுக்கு ஒரு ஹர்ட் ஆகுது. என்ன
சொல்கிறா மீனா சொல்லிட்டு என் ஜங்குக்கு ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. ஓகேப்பா ஜங்கோட ஒய்ஃப் என்ன மேரேஜ் ஆனிச்சா இல்லையா? இப்போ அவருக்கு ரொம்ப ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் அவராக யோசிக்க முடியல. சரி ஓகே மீனா நீ அமைதியாவா சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ஃபிலிக்ஸுக்கு ஏகப்பட்ட டவுட்டு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் மீனாவும் ஃபிலிக்ஸ் வீட்டுக்கு போங்க சொல்லிட்டு அவர் அப்படியே பக்கத்தில் அந்த ஒரு பார்க் இருக்காங்க போகிறாங்க. அங்கே என்ன வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் போகிறாங்க. போயிட்டு என்னவோ சொல்கிறாங்க. இப்போ என்னவோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு மேரேஜ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. என்ன இந்த காமா என்ன ஐ திங்க் இனிமேல் தான் மேரேஜ் ஆக போக சொல்கிறாங்க. இனிமேல் தானே ஆமாம் இனிமேல் தான் மேரேஜ் ஆக போக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அதெல்லாம் பெருசாக ஹார்ட் ஆகலை. ஏன்னா அவங்க லைஃப் வந்து தனித்தனியாக மூவ் ஆகிடுச்சு இல்லையா? அதனால் இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அந்த பேபி வந்துட்டு அவங்களோட அம்மா யாரும் இல்லை போல். அந்த பேபி எப்படி பிறந்துச்சின்னு தெரியல. ஆனால் ஜிம்மில் வந்து ஜங்க் வந்து இப்போதைக்கு சிங்கிள் ஃபாதராக இருக்கான். அவங்க வீட்டில் அந்த பேபி யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற போல். அவங்க ஹேங்க்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க அம்மாவெலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜங்கோட பிளட்டில் பிறந்திருக்கிறதுனால அந்த பேபி வந்துட்டு வீட்டில் அக்செப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி யாரும் கேர்லாம் காட்ட மாட்டாங்க போல். ஜங்குக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு ஆல்ரெடி இருக்கா ஃபேன்சியாக. அந்த பொண்ணுக்கும் ஜங்குக்கு தான் மேரேஜ் ஆக போது வித்தின் ஒரு 1 வீக்கில் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா இது வரைக்கும் மேரேஜ் ஆகாமல் இருந்துச்சா? இவ்வளோ டேஸ் ஆச்சு. அப்போயும் ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்களே. மேரேஜ் பண்ணியிருந்தா இவ்வளோதுக்கு அவங்களுக்கு இன்னொரு பேபி பிறந்திருக்கலாமே சொல்லிட்டு நம்ம ஜிம்னு யோசிக்கிறாங்க. சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு இப்போ மேரேஜ் ஆக போகுதுன்னா மேரேஜுக்கு முன்னாடி நம்ம கேட்டுடலாமா இல்லை மேரேஜுக்கு அப்புறம் கேட்கலாமா சொல்லிட்டு ஜிம்னு யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம அந்த ஜம்கிட்ட பேசலாம் சொல்கிறாங்க. பேசுறதுக்கு கலவு பண்ண சொல்கிறாங்க. நீ தான் கண்டிப்பாக பேசணும் ஓகேவா. நீ பேசினா மட்டும் தான் சரியாகும். எந்த அளவுக்கு சீக்கிரம் சர்ஜரி பண்ணமோ அது வினாக்கு நல்லது ஓகேவா. அந்த மெடிசன் கொடுக்குறது ரொம்ப டேஞ்சர் தான். ஏன்னா அந்த சைடு எஃபெக்ட்டும் வரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ பேசலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேபிக்கு எதுவும் ஆக சொல்கிறாங்க. இப்போது என்ன பார்க்குறாங்க. நீ அந்த பேபி பார்த்துட்டே நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அந்த பேபிக்கு எதுவும் ஆகாது ஓகேவா. அந்த பேபிக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மினும் இப்போ இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் ஃபஸ்ட்டு பேபிஸ் 2 பேர் கூட்டு வந்து டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க அப்பா பர்மிஷன் கூட்டிகிட்டு வர முடியாது. நான் ஜம்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீ பேச சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜியோனா செம ஹாப்பி. ஜிமினை மீட் பண்ணதையும் அம்மானை கூப்பிட்டதையும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி ஜங்க் கூட கேட்க போகிறேன். ஜங்க் என்னை பார்த்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல சார் ஜிமின் நினைக்கிறாங்க. ஆனால் வேறு வழியே இல்லை. நான் கண்டிப்பாக இந்த பேபிக்காக என்ன பண்ணி தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இப்போது ஜிமின் தாண்டா நம்ம மீனாவை பற்றி நம்ம ஜவுங்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜவுங்கா போய்ட்டு மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம எதாக இருந்தாலும் முடிவு எடுக்கணும். அவன் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பான்னு தெரியல சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. சேம் டைம் எனக்கு பயமாக இருக்கே. அவன் தெரியாமல் நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனதுக்கே அவன் வந்துட்டு நான் ஏதோ பேபி ஏதோ பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு அடிச்சிட்டான்ட்டு கேட்காம கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அடிச்சிட்டான். இப்போது இப்படி ஒரு விஷயம் நான் ஹைட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. சேம் டைம் அவங்க புரிஞ்சுப்பான். சாஃப்ட் சைடும் இருக்குது அவன்கிட்ட கோபமான சைடும் இருக்குல்ல சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு நம்ம ஃபேஸ் பண்ணி தான் அவனை இதுக்கு முன்னாடி டிலே பண்ணோன்னா பேபிக்கு ஆபத்து. அது இல்லாமல் மேரேஜ்லாம் அவனுக்கு ஆகிடுச்சினாக்கா அவனோட ஒய்ஃப் அதுக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு தெரியல. நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணது 1 வீக்குள்ளே நம்ம எப்படியாவது வந்துட்டு நம்ம பேபிக்காக சர்ஜரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்கடா. இப்போ அவர் நினச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஃபிலிக்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஜிமின் தாண்டா அந்த ஒர்க்கை வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜூனியர் ஹேங் கம்பெனியோட ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அவர் இம்பார்ட்டன்ட் ஒர்க் மட்டும் அவர் பார்த்துட்டு ஆரம்பிச்சு ஒர்க்கை நீயே பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி டேரெக்டாக ஒரு கம்பெனிக்கு வராங்க. ரொம்ப பெரிய கம்பெனி அது ஜூன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இதுக்குள்ளே வந்து சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ நான் எப்படி இதுக்குள்ளே போக எனக்கு ஒரு பயமாக இருக்கே சொல்லிட்டு. ஆனால் ஒரு வழி இல்லை. மீனாக்காக எந்த எக்ஸ்ட்ரிப்டாலும் நான் போவேன் சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜிமின் நினச்சிட்டே வந்துட்டு வராங்க. அவ்வளோ நர்வஸாக இருக்குது. அப்படியே உள்ளே வராங்க. மாஸ்க்லாம் வியர் பண்ணியிருக்காரு. வந்துட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எங்கள் மிஸ்டர் ஜியோன்னு சொல்கிறாங்க. எங்கள் பாஸ் தான் சொல்கிறாங்க. அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு சின்னதாக லெட்டர் பேட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த லெட்டர் பேட் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. இது உங்கள் பாஸ்கிட்ட கொடுக்க முடியுமா சொல்கிறாங்க. பாஸ்கிட்ட டேரெக்டாக கொடுக்க முடியாது. அவங்களோட பிஏ இருக்காங்க செக்ரட்டரி ஒருத்தவங்க மெக்குன்னு இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொடுக்குறேன். அவங்க ஓகே சொல்லி அவங்க அலோவ் பண்ணாங்க. நீங்கள் போய் பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிமினும் ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிசப்ஷனில். இப்போது அந்த பொண்ணு போயிட்டு மெக் சார் சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்லிட்டு மெக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை சார் பார்க்க ஒரு பாஸ் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. யாருமா அப்படி கேட்குறாங்க. தெரியல சார் அவங்க அந்த லெட்டர் வந்து கொடுத்தாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கும் அந்த லெட்டர் வாங்குறாங்க. வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது பார்த்து அவருக்கு ஷாக் ஆகிடுது. ஜிமின் அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிமினுக்கு வந்திருக்கானா சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. 5 இயர்ஸ் ஆச்சு ஜிமினுக்கு வந்து போயிட்டு எப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி சடனாக வந்திருக்கான் சொல்லிட்டு எதுக்காக வந்திருப்பான் என்னமா இருக்கும் சொல்லிட்டு நம்ம மெக்க யோசிக்கிறாங்க. இப்போ யோசிச்சுட்டு ஜவுங்கிட்ட போகிறாங்க. பார்த்தா ஜவுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்காரு. மீட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ பார்க்க முடியாது சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அங்கே பாருமா சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க நீ அவங்களை வெயிட் பண்ண சொல்லுமா சொல்கிறாங்க. ஓகே சார் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நர்வஸாக இருக்குது. ஜவுங்க என்னை புரிஞ்சுக்கோ எனக்கு பேச ஒரு சான்ஸ் கொடு அப்படி சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. ஏன்னா நம்மகிட்ட இப்போ சொன்னது எல்லாமே போய் தான். அதனால தான் சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போது நம்ம அதான் போய் சொன்னால் அது என்னை பற்றி நான் போய் சொன்னேன். மற்றபடி ஒன்றை பாதிக்கிற மாதிரி எந்த போய் சொல்லலை சொல்லிட்டு இந்த பேபியை தவிர சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. இந்த பக்கமும் நம்ம மெக்கு தான் அவருக்கு ஒரு
மாரி இருக்குது. அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாரு இந்த ஜிமினும் ஜங்கும் பிரிவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேர் லைஃப் அவர் பக்கத்தே இருந்து பார்த்துருப்பாரு அவங்க இப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ரியலாக ஆகும்னு நினச்சிருப்பாரு. அவருக்குமே தெரியும் அவங்க எந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நினச்சி பார்த்துருப்பாரு இதெல்லாம் ரியலாக மாறணும், இப்படியே இருந்துடக்கூடாது. ஏன்னா இவங்க அளவுக்கு அவர் ஒரு பேரை பார்த்துருக்க மாட்டாருங்க. அவ்வளோ லவ் கேரிங். ஜங்கு ரொம்ப அடங்காத ஒரு பையன். எப்படின்னா யாரும் பேச்சும் கேட்க மாட்டார். அவருக்கு என்ன முடிவு எடுக்கிறோ அதான் கரெக்டாக நினைப்பார். ஆனால் ஜெமின் விஷயத்தில் மட்டும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவார். ஜெமின் மட்டும்தான் அவரால் ஜெமினால் மட்டும்தான் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ அதையெல்லாம் நம்ம மெக்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் மீட்டிங் ஃபைனலாக ஒரு 1 hour போயிருக்கும். 1 hour ஜிமின் அங்கே வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு மீட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கும். அப்படியே அந்த டை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காரு. வந்து டேரக்டாக ஒரு கேபின் வந்து போகிறாங்க. மெக்க வராங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லிட்டா சொல்கிறாங்க நீ உன்னோட ஒர்க்கில் முடிச்சிட்டேடா சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. நான் முடிச்சிட்டேன்டா சொல்கிறாங்க. சரி என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போது மெக்கு தான் இது உன்னை ஒரு பர்சன் பார்க்க வந்திருக்காங்க சொல்கிறாங்க. என்ன யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க உனக்கு பார்க்கணுமா சொல்லிட்டு நம்ம மெக்கு தான் அந்த லெட்டர் எடுத்து செய்வாங்க. ஜங்கு கூட வைக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த பர்சன் அவங்க யாரும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த லெட்டர் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நேம் மட்டும் தான் இருக்குது. நேம் இருக்கும் நம்ம பார்க்கணுன்னு சொல்லி தான் போட்டிருக்கு. இப்போது ஜங்கு பார்க்குற அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜங்குக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கு. அதை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாரு. இது நிஜமாக சொல்கிறாங்க. இப்போது மெக்கு பார்க்குறாங்க. இது அவன் நினைக்கிறேன்டா, நான் என்ன பார்க்கல, ஆனால் இந்த நேம் பார்த்தேன். இந்த மாதிரி பார்க்க வந்திருக்காங்கன்னு ரிசப்ஷனில் சொல்லியிருக்காங்க. நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் சொல்கிறாங்க. 1 hourக்கு மேலே இருக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. இப்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பார்க்கலாமோ வேணாமா சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எதுக்காக வந்திருக்கா என்ன பார்க்குறதுக்கு, என்ன ரீசனாக இருக்கும், எதுக்கு சொல்லாமல் போனான்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய கொஷின் இருக்குது. சரி ஓகே இப்போ நல்லா தானே இருப்பான், என்னை தேடி வந்திருக்கானா, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவன் நல்லா இருந்தானே எனக்கு ஓகே, ஏதோ ஹார்ட் ஆகிருக்கானா சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போ நினச்சிட்டே வந்துட்டு இப்போ நம்ம ஜங்கு தான் தெரியும் கிட்ட நீ போய் கொஞ்சம் கூட்டிகிட்டு வரையா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜங்கு வந்துட்டு அங்கே இருக்காரு. அவர் அந்த லெட்டர் தான் பார்க்குறாரு. லெட்டர் பார்த்துட்டு அந்த ஜஸ்ட் அந்த பேப்பர் தான், அது கூட அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹேண்டில் வச்சுட்டே இருக்காரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ டேஸ் என்னை தேடி வரும்னு தோணலையா சொல்லிட்டு அவருக்குள்ள நிறைய கேள்விகள் அப்படி இருக்குது. அப்படியே இருக்காரு. இந்த பக்கம் நம்ம மெக்கு தான் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியே மெக்கு கிட்ட வந்துட்டு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. மாஸ்க் போட்டிருக்காரு. ஜிமினுக்கு மெக்கை பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. மெக் அப்படி சொல்கிறாங்க. பாஸ் ஒன்று பார்க்கணுமா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாவோ மெக் சாரி வந்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அந்த பாஸ் நிப்பார் 2 சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் எந்திரிக்கிறாங்க. இப்போ ஜங்கு அந்த மெக்கும் நம்ம ஜிமினோட ஜங்கோட கேபினுக்கு தான் போகிறாங்க. இந்த கேபின் ஆல்மோஸ்ட் ஒரு 3rd ஃப்ளோரில் இருக்கிற ஓகே அந்த 3rd ஃப்ளோர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இதான் ஜங்கோட கேபின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போகிறதுக்கு முன்னாடி மெக் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. நீ எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்க மெக் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு சரி போடா சொல்லிட்டு அவர் போயிடாரு. ஒரு மாதிரி இருக்காங்க. அப்புறம் என்ன பேசுன்னு தெரியல. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே அந்த டோர் நாக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த விண்டோஸ் பக்கம் பார்த்து நின்றுருக்காரு. அவுட் சைடு வெளில பார்த்துட்டு தான் நின்றுருக்காரு. பேக் சைடில் நிற்கிறார் அவர். இப்போ ஜங்கு தான் வந்துட்டு கமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே இந்த கேபினுக்குள்ள போகிறாங்க. அவருக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இந்த கேபினில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்தது. இந்த கேபினில் அவர் ரொம்ப நேரம் அதிகமாக இருந்தது. எல்லாத்தையும் சுற்றி அந்த பிளேஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அப்படியே இருக்கிற பிளேஸ்லாம் இப்போ நம்ம ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு அந்த நேம் கூட இருக்கும் அதில் அந்த டேபிளில். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. என்ன விஷயமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக டர்ன் பண்ணி நிற்கிறாரு. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது அவர் அப்படியே கொஞ்சம் ஜிமின் பார்க்க ஜங்கோட பக்கத்தில் போகிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் அந்த கண்ணில் டேஸ் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன விஷயமானு பார்க்க வந்து அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்கக்கா உங்ககிட்ட ஒரு ஃபேவர் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் பேசவே முடியல. ஜிமினை பார்த்து அந்த செகண்ட் அவர் ஐஸ் ஃபுல்லாக கூட பார்க்கல. ஜஸ்ட் அவர் ஃபேஸை பார்த்து ஒரு செகண்ட்லேயே அவரோட ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் எடுத்து அப்படியே டைட்டாக ஒரு ஹக்கு அவ்வளோ டைட்டாக அந்த ஹக் பண்ணிடுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் நினைக்கிறேன்னா இப்போ இதுக்கு ஹக் பண்ணுறான் சொல்கிற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு 1 வீக்கில் வந்துட்டு மேரேஜ் ஆக போது சொல்லிட்டு என்ன சொல்லி பார்க்கலையா. அதனால ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது வேண்டான்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு ஹக்கை ரிலீஸ் பண்ண நினைக்கிறாங்க. ஜங்குக்கு அது சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. அவர் பாடி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணி அப்படி டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. அப்படி ஃபீல் பண்ணுறாரு அவர் ஜிமினையே. ஒரு 5 வருஷமாக அவர் விட்டு எப்படி இருந்தாருன்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க லைஃப் அழகாக லீட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜங்கு இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் எங்கே போனேன்னு விட்டு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது எங்கே போனேன்னு விட்டு அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதை என்னை பேச விடன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் எதுவுமே சொல்லலை. அப்படியே ஒரு 15 minutes அப்படி டைட்டாக அதே மாதிரி ஹக் பண்ண அந்த பொசிஷன்லேயே ஹக் பண்ணியிருப்பார். ஒரு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி வந்துட்டு அவர் அமைதியாக நின்றுருக்காரு. ஜிமின் நினைக்கிறாங்க உனக்கு இன்னுமே மேலே லவ் குறையவே இல்லையா, அந்த லவ் போகவே இல்லையா, அப்படியே இருக்கா என்ன சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க.
இப்போ ஜவுக்கு நினைக்கிறாங்க அது எப்படி போகுன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. நான் லவ் பண்ண ஃபஸ்ட்டு பர்சன், என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ், என்னோடய ஃபஸ்ட்டு ஹக்கு எல்லாமே வந்துட்டு நான் ஷேர் பண்ண எல்லாமே நீ தானே சொல்லிட்டு இப்போ ஜவுக்கு நினைக்கிறாங்க. அது எப்படி அந்த லவ் எனக்கு கிட்ட மூவ் ஆகும் சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு நினைக்கிறாங்க. சிவனுக்கு ஒரு மாதிரி கேட்க அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இப்போவும் அப்படியே இருக்கானே சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக நீ என்ன பண்ண போறியோ சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜவுக்கு வந்துட்டு அப்படியே ஹக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு ஜிம்மோட ஃபேஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தாரோ அப்படின்னா இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னுமே ஃபார் ஆயிருக்காரு. ரொம்ப அழகா அப்படி இருக்காரு. பார்த்துட்டு எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினும் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு அப்படி கூட்டி வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறது அங்கே தண்ணி தான் கொடுக்குறாரு இது கூட சொல்லிட்டு ஜிம்மின் பார்க்குறாங்க. அவரோட கேரிங்ன்றது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அப்படியே இருக்குது. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது. இப்போ ஜிம்மின் வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்படி ஜவுக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜவுக்கு கேட்குறாங்க சொல்லு நீ ஓகே தானே நல்லா தானே இருக்கும் லைஃப்பில் சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. சரி நீ பூசான சேர்ந்த பையன் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீ என்கிட்ட என்ன சொல்கிறேன் நான் பூசான சேர்ந்த பையன் தான் நீ சொன்ன சொல்கிறாங்க. நான் பூசானில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி நீ காணுமே சொல்கிறாங்க. நீ பூசானில் இல்லையா சொல்கிறாங்க. நீ கொரியாவிலே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கே ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லு நீ பூசான் சேர்ந்த பையன் இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம்முக்குமே ஒரு மாதிரி இருக்குது. இல்லை சொல்கிறாங்க. நீ கொரியன் தானே சொல்கிறாங்க. அது நீ கொரியான்றது எனக்கு தெரியும். ஆனால் நீ கொரியாவில் இல்லை தானே. நீ இப்போ எங்கேருந்து வந்தேன்னு எதையும் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை சொல்லி கேட்குறாங்க. ஜெமின் அமைதியாக இருக்காங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெமினும் கேளு அப்படி சொல்கிறாங்க. பேபி பெற்றதுக்கப்புறம் அதை ஏன் டாக்டர் கையில் கொடுத்துட்டு போனால் சொல்லி கேட்குறாங்க. ஜெமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க நான் வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணல பேபி எதுக்காக டாக்டர் கையில் கொடுத்து நீ போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெமினுக்கு பதிலே இல்லை. ஜங்குக்கு அது என்னடா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. என்னோடய ஃபேமிலி ப்ரெஷர் ஜங்குக்கு உனக்கே தெரியும்ல. நான் படித்து முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்பும் முடிச்சுட்டு இங்கே இருந்துட்டு இருந்தேன். என்னோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க அது நான் ஃபாரினில் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. உங்கள் ஃபேமிலி ஃபாரினில் இருந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த ரீசனால் தான் மேபி என்னோடய பேரண்ட்ஸுங்க வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நானே போயிடலான்னு சொல்லிட்டு தான் அதுக்காக தான் நான் போயிட்டேன். சாரி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கார். அவரால் பேச முடியல. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. உன்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குற பதில் சொல்லு உனக்கு மேரேஜ் ஆயிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு பதில் சொல்ல முடியல. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸில் ஆக போகுது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ அந்த மேரேஜுக்கு ரெடியாக இருக்கியா அப்படி கேட்குறாங்க. ஜிமின்கிட்ட பதிலே இல்லை. அது சொல்கிறாங்க. நீ அந்த மேரேஜுக்கு ரெடியாக இருக்கியா அப்படி சொல்லி கேட்குறாங்கக்கா. என்னோட அப்பா அம்மாவுடைய விஷ் அது அப்படி சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவுங்க பார்க்குறாங்க. அப்படியே அமைதியாக இருக்கிற எதுவுமே சொல்லாமல் இப்போது ஜவுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவும் பேச முடியல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரின்ட்டு சரி ஓகே நீ என்ன விஷயமா வந்தால் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் எனக்கு உங்ககிட்ட ஒரு ஃபேவர் இருக்குது ஜங்குக்கு அது எனக்காக நீ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீ கேட்டு இதெல்லாம் நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை இப்போ நான் கேட்க போகிறது அப்படி சொல்கிறாங்க. இப்போது நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேள்வி சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. உனக்கு 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் தானே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஷாக் ஆகிடுறாங்க. என்னன்ட்டுக்கு அது எப்படி உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னை பற்றி கேட்டியா கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க. இவனுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் அப்போ இருந்தாங்க. எவ்வளோ டேஸ் மேரேஜ் ஆக பண்ணிருக்கு அதான் இப்போ யோசிச்சு பார்க்குறாரு. ஆனால் இது அதெல்லாம் நம்ம கேட்க தேவையில்லை. அந்த 1 வீக்குள்ளே நம்ம எப்படியாவது அவனுக்கு மேரேஜ் ஆகிற முன்னாடி நம்ம பேபிக்கு வந்து சர்ஜரி பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகிறதுன்றலாம் ஒரு விஷயமே இல்லை ஓகேவா அது வேறு. இப்போ அவனுக்கு என்ன ஃபேவர் வேணும் அது மட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு எனக்கு ஜோனா வேணும்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கு கேட்குறாங்க. ஜோனாவா என்ன பேசுகிற ஜிமினி சொல்கிறாங்க. ஜோனா என்னோட உயிர் உனக்கு தெரியல சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜோனா உனக்காக எதுக்கு சடனாக வேணும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்திருக்க ஜோனாவா அப்படியே டாக்டர் கையில் கொடுத்துட்டு போனால் நீ பெற்று கொடுத்துட்டு போயிருக்க. நான் கூட வரதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லாமலே கிளம்பி போயிருக்க. இப்போ வந்து நம்ம ஜோனா வேணும்னு சொல்கிறேன் என்ன விஷயம் சொல்கிறாங்க. ஜோனா இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர்கிட்ட பேசவும் முடியல. பயமாக வேறு இருக்குது. உண்மையை சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும் சொல்லிட்டு ஜங்குடைய கோபமான சைடு நம்ம ஜிமின் பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பேசு என்கிட்ட தானே பேசு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பயத்தெல்லாம் அவங்க விட்டுறாரு. ஏன்னா நம்ம பேபி தானே இம்பார்ட்டண்ட்டு அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஜீவனா வந்துட்டு ஒரு ஹெல்ப்புக்காக தான் வேணும் சொல்கிறாங்க. ஹெல்ப் அப்பா சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப்பை சொல்கிறாங்க. இப்போது ஜிமினும் எதையும் ஹைட் பண்ணாமல் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு ஃபைல் எடுத்து வந்துருப்பாரு. அந்த ஃபைலை அங்கே அந்த டேபிளில் வச்சுருந்துருப்பாரு. ஜங்கோட டேபிளில் வச்சு தான் ஜங்கு கிட்டே போயிருப்பார் அவர். இப்போ அந்த ஃபைலை போய் எடுத்துகிட்டு இது அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இதை கொஞ்சம் பாரு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே ஜங்கு அவ்வளோதான் கண்ணில் விட்டால்
அப்படியே கோவம் ஒரு நெருப்பே அப்படி கண்ணில் இருக்குது, அந்த ஃபயரே தெரியுது அவர் கண்ணில். அப்படியே சிம்மினை பற்றி பார்க்குறாங்க, அங்கே பாரு இது பொய்ன்னு சொல்லிட்டு ஓகேவா, இந்த மாதிரிலாம் எதுவும் என்கிட்ட இது ப்ராங்க் பண்ணாதான் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க அங்கே பாரு இது மட்டும் உண்மைன்னு மட்டும் சொல்லிட்டேன், நான் உனக்கு கொண்டுட்டு ஜிமின் அப்படின்னு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினிக்கு ஒரு கடத்தில் ஜங்கு பார்க்க ரொம்ப பயமாக தான் இருக்குது. அதனால் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு இங்கே பாரு ஜங்குக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படுது எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னோட பேபி ட்வின்னா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க, என் பேபி ட்வின்னா அப்படி சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியே ஜங்கு அந்த ஃபைலை ஒரு வாரமாக தூக்கி போட்டு ஜிம்மோட கணத்தில் ஓங்கி ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. அப்படியே ஜிம்மின ஒரு கணத்தில் அவருக்கு தெரியும் இப்படி தான் நடக்கும் சொல்லிட்டு அவரும் அப்படியே கணத்தில் கையை வைக்கிறாங்க. என்கிட்ட ஏன் அப்படி பண்ணா சொல்கிறாங்க, என்கிட்ட போய் சொன்னா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு சொல்கிறாங்க, சொல்லி எத்தனை டைம் கேட்டிருப்பேன், எனக்கு ட்வின் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி சொல்லிட்டு 2 சைடில் ஹேண்ட் வச்சாலுமே வந்துட்டு ஹார்ட் பீட் சவுண்டு கேட்குது சொல்லிட்டு நான் எத்தனை டைம் கேட்டிருப்பேன் சொல்கிறாங்க. அப்போலாம் இல்லை ஜங்குக்கு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, பேபி ரொட்டேட் ஆகுதுன்னு நீ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் போய் சொன்னாங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை அது நான் தான் சொல்கிறாங்க, எதுக்கு ஏன் அப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட நீ பொய்யே சொல்ல மாட்டேன்னு நினச்சேன், நீ ஹானஸ்டான ஒரு பர்சன்றால தானே நான் லவ் பண்ணேன், அதனால தான் உண்மையில ஃபாலோ ஆனால் சொல்லி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அது சொல்கிறாங்க, சொல்லு என்கிட்ட ஏன் என் பேபி இருக்கிறத மறைச்சா அப்படி கேட்குறாங்க. இப்போ என்னோட பேபி எங்கே அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் கேள்வி ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு கோவம் வருது, ஏற்கனவே அடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் அப்போ அகைன் அடிக்கலாம்னு நினைக்கிறாரு, ஆனால் முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹேண்டை எடுத்து பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு நான் சொல்கிறது ஒரே ஒரு நிமிஷம் கேளு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்னென்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின்டாங்க பாரு அவ என்னோட பொண்ணு சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க, அவள் என் பொண்ணு, அவள் பேர் மீனா, அவள் ரொம்ப டேஞ்சராக இருக்கா, அவள் டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் இருக்கா, அவள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அவளுக்காக தான் நான் லைஃபே வாழ்ந்துட்டுருக்கேன். ப்ளீஸ் ஜங்குக்கு எனக்கு அவள் சேவ் ஆகணும் அப்படின்னாக்கா எனக்கு ஜோனா வேணும், ஜோனோட ஹெல்ப் வேணும், ஜோனா இருந்தால் தான் என்னால் மீனாவை சேவ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, என்னோட செகண்ட் பேபி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவள் தான் ஃபஸ்ட்டு பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு இன்னும் அது கோவம் வருது, என்னன்னு அவள் தான் ஃபஸ்ட்டு பேபி, செகண்ட் பேபி தான் ஜோனா அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நீ ஆகிட்டு இதெல்லாம் மறைச்சன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்போ அவ்வளோ கோவம், அப்படி ஜிம்மில் மறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. இதுக்காக அப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கும் பேபி வேணும்னு தோணுச்சு சொல்கிறாங்க. பேபி வேணும்னு தோணுச்சுன்னா அது என்கிட்ட சொல்ல வேண்டியது, ட்வின் பேபியாக இருந்ததுன்னா அது என்கிட்ட சொல்ல வேண்டியதுனா சொல்கிறாங்க. சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியதுனா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க, நீ தானே சொன்னேன் எனக்கு பேபி வந்து இப்போ 2 பேபிக்காக தான் நம்ம லைஃப் லீட் பண்ண போகிறோம், எனக்கு பேபி பெற்று கொடுத்து என்னென்ன பண்ணிக்கொண்டு தானே சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, அங்கே பாரு அது நான் ஒரே ஒரு பேபின்றக்காக தான் நான் நினச்சேன், 2 பேபி இருக்குன்னு தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. அப்போ நீ ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நினச்சி பார்க்குறாங்க 3 மந்த்தும் ஜங்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருந்திருக்கும், இந்த பேபியால் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும், புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க. அதுக்காக தான் ஜங்கு வந்துட்டு பேபி வந்து எனக்கு தான் சொந்தம், உனக்கு கிடையாது, என் பேபி மட்டும் எனக்கு 10 கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க ஜிம்மிக்கிட்ட. இப்போது அதை நினச்சி பார்க்குறாங்க, நீ தானே சொன்ன பேபி உனக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி நான் வந்து கேட்க முடியும் சொல்லிட்டாங்க. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நீ தானே ஸ்டார்டிங்கில் பேபி வந்துட்டு எப்படி அதை நான் பெற்றெடுக்க போகிறேன், என்னால் முடியாது, நீ தானே சொல்கிறாங்க. நான் என்னோடய ஃபேமிலி நினச்சி பயந்து ஜங்கு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்துட்டு என் பேபி எனக்கு வேணும்னு நினச்சேன், தப்பாக சொல்கிறாங்க, அதனால தான் நான் வந்துட்டு மிரட்டி உங்கள்கிட்ட எனக்கு பேபி வேணும் 10 கொடுத்தே அவங்க சொல்லிட்டு ஒன்று ஃபோர்ஸ் பண்ண சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கம்ஃபர்டபுளாக தான் இருந்தேன், அதுக்கப்புறம் நீ உன்ட்ட சொல்ல தோணவே இல்லை, எத்தனை டைம் கேட்டிருப்பேன் என் ஜிம்னி பட்டுக்குன்னா இருக்குமா சொல்லிட்டு எத்தனை டைம் கேட்டிருப்பேன், எவ்வளோ ஆசையை கேட்டிருப்பேன், அப்பயே என்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ஜங்குக்கு சாரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ என்னோட பொண்ணு எங்கே சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு அவளை வந்துட்டு நான் காட்டுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஜியோனாவை கூட்டிட்டு வா சொல்கிறாங்க. என்னச்சுக்கு ஆமாம் சொல்லிட்டு இப்போ ஜங்கு ஜிம்மிடா அந்த ஃபைலோட 3rd பேஜ் எடுத்து காமிக்கிறாங்க. ஜங்கு அப்படி அதை ரீட் பண்ணுறாங்க. ஒரு குடும்பம் ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ப்ளீஸ் எனக்கு அவள் வேணும், ஜிம்மினா இல்லாமல் ஒரு லைஃப் வாழ முடியாது, ஜங்குக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஜிமின் தான் அப்படியே அவருக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணி ஹேண்ட் வந்துட்டு பெக் பண்ணி கேட்குறாங்க. ஜங்கு அது பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு அவர் அப்படியே ஹேண்டை தட்டி விட்டு பக்கத்தில் எடுத்து ஹக் பண்ணுறாங்க. அங்கே பாரு என்னை பாரு சொல்லிட்டாங்க. ஜிமின் ரொம்ப அழகாங்க. பாரு நான் பண்ண தப்பு தான் ஜங்குக்கு, நீ எத்தனை அடி வேணால் அடிச்சுக்கோ, ஆனால் பேபி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜங்குக்கு எனக்கு பேபிலாம் வாழ முடியாது ப்ளீஸ் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இது என்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. இல்லை நான் எனக்குன்னு அந்த பேபி இருக்கட்டும் நினச்சிட்டேன், உனக்குன்னு ஒன்று எனக்கு ஒன்று இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நான் உன்னோட ஞாபகமும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிறாரு. இப்போது என்ன சொல்கிறாங்க, எனக்கு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இன்னொரு மேரேஜ் ரெடியாவா சொல்கிறாங்க. அது என்னோட அப்பாவுக்காக சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. இப்போது லைஃப்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு அதை சொல்ல இப்போ டைம் இல்லை, எனக்கு என்னோட பேபி சேவ் பண்ணியே ஆகணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, அது உனக்கு மட்டும் பேபி, அது என் பேபி ஓகேவா, என் பிளட்டில் பிறந்தது, என் பிளட்டில் உன்னோட பிளட்டில் பிறந்தது சொல்கிறாங்க. 2 பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் அதில் இருக்குது சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு எந்திரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எந்திரிக்கிறாங்க. அப்படி ஜிமின் ஜங்கு கூட ஹேண்ட் பிடிக்கிறாங்க வா சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிமின் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்கு இல்லை சொல்கிறாங்க. ஒரு எதுவுமே சொல்லமா அப்படியே கீழே கூட்டிகிட்டு போயிட்டு கார் ஓப்பன் பண்ணி உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மி உட்காராங்க. இப்போ பேபி எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் கிண்டர் கார்டன் நேம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க என்னன்னு திக்கா அங்கே தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படி ஜிமினை பார்த்துட்டு முறைச்சிட்டே பார்க்குறாரு. ஜீவனை பார்த்தியா சொல்லி கேட்குறாங்கக்கா. ஜிமினுக்கு பயமாக இருக்காது சொல்கிறாங்க. ஜீவனாவும் நீ பார்த்தியா அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் பார்த்தேன் சொல்கிறாங்க. ஜங்க் எதுவும் சொல்லவே இல்லை. அப்படியே வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ட்ரைவ் பண்ணிட்டு அப்படி நேராக வராங்க. வந்துட்டு கிண்டர் கார்டன் நின்றுட்டுருக்கு. இப்போ கார் நின்றுருக்காரு. இப்போ ஜங்க் வந்துட்டு ஜிமினை காலையில் வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்படியே உள்ள வராரு. உள்ள வந்துட்டு டேரெக்டாக ஜீவனாவை பார்க்குறது அவங்க மிஸ்ஸுக்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. போய் பாருங்கள் சார் சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜங்குக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த ஜங்கோட கிளாஸ் ரூம் அந்த விண்டோஸ் கிட்ட தான் போகிறாரு. அவர் கிளாஸ் ரூம் கூட போல அந்த கிளாஸோட விண்டோஸில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜீவனா மீனோட ஹேண்டை பிடிச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அவள் ஃபேஸில் இவ்வளோ ஸ்மைலாக நம்ம ஜங்கு பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக ஒரு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம மீனாவும் அப்படியே சொல்லிட்டு மீனா வந்துட்டு நம்ம ஜீவனோட ஹேர்லாம் அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வைப் பண்ணி விட்டு அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். ஜங்குக்கு அதை பார்த்ததும் அவ்வளோதான் அப்படியே கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. 2 பேர் பார்க்குறாங்க. ஒரே மாதிரி இருக்கிற குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறாரு. அவரோட குழந்தை டுன்னுன்றது இப்போ கேட்டு தான் வந்துருப்பார். இப்போ ஃபேஸ் கூட பார்த்துக்க மாட்டார். ரிப்போர்ட்டை வச்சு தான் பார்த்துருப்பாரு. இப்போ பார்க்குறாங்க 2 குழந்தையும் பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அதை சொல்லவே முடியல. அப்படியே மவுத் அப்படியே ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே அழவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஜிமினும் காரில் இருக்காங்க. அவருக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கு என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லல. அப்படி பேபிஸை பார்த்துருக்காங்க. 2 பேபியும் அவ்வளோ அழகாக ஜீவனா தான் மீனோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படி பேசிட்டு இருக்கு. மீனோட ஹேர் ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம ஜீவனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் வேறு இருக்க தவிர ஃபேஸு அப்படியே அந்த மூல் அப்படியே பார்த்தா அப்படியே இருக்காது. அப்படியே டிட்டோ ஜங்குடைய வருஷம் தான் 2ம். அப்படி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி மேலே கோவன்றதை தாண்டி இப்போ அவரால் சொல்லவே முடியாது. சந்தோஷத்தை சொல்லவே முடியல. அவர் டேரெக்டாக அப்படியே அவங்க வந்து ரிட்டர்ன் வந்துட்டார். வந்து காரில் உட்காராங்க. உட்காந்து அவர் பார்க்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க அவளுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் தான் சொல்கிறாங்க. ஜங்கால் தாங்க முடியல இது சொல்கிறாங்க. இப்போ தான் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இவ்வளோ டேஸ் அதெல்லாம் எதுவும் தெரியல. நார்மல் பேபி தான் இருந்தா. இப்போ சடனாக அவங்க மயக்கம் போட்டு விழுந்தது. டாக்டர் சொன்னது. அதனால தான் அவர் கொரியா கூட்டிகிட்டு வந்தது. எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜங்கோட தாங்க முடியல சொல்கிறாங்க. ஜங்குக்கு பாரு ஜோனாவுக்கு எதுவும் ஆகாது. நீ என்னோட மினாவை சேவ் பண்ணி கூட சொல்லுன்னு சொல்லும்போது ஜங்க் பார்க்குறாங்க. என்ன பேசுகிற நீ? எனக்கு மினா ஜோனா 2 பேரும் ஈக்குவல் தான். நான் இது வரைக்கும் மினாவை பார்த்ததில்ல தான். இப்போ தான் பார்க்குறேன். அவளை தூக்குனதில்லை தொட்டதில்லை எதுவும் பண்ணல தான். ஆனால் அவன் பொண்ணு சரியா நம்ம பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து மேரேஜ் ஆகுது 1 வீக்கில். ஆனால் இப்படி சொல்கிறானே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எந்த டாக்டர் சொல்கிறாங்க? இப்போ டாக்டர் நேமே சொல்கிறாங்க. இப்போ இந்த டாக்டர் நேம் சொல்லும்போது ஜங்க் டவுட்டாக இருக்கு. இந்த டாக்டர் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த டாக்டர் தான் எனக்கு அந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்கள தான் நான் பார்த்தேன் சொல்கிறாங்க. இப்போ 2 பேபிஸோட பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு 2 days டைம் கூட சொல்கிறாங்க. என்னதுக்கு 2 days டைம் கூட அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே நான் போவா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க. வீட்டுக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். எங்கே ஸ்டே பண்ணியிருக்கா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜங்க் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. ஒரு எதுவுமே பண்ணல. டேரெக்டாக அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜங்க் என்ன பண்ண சொல்கிறாங்க. அவர் எதுவுமே பண்ணாமல் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி வந்து பேக் டு அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. அப்படி ஜங்க் அந்த ஒரு பெரிய ரூம் தான். பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அதில் கூட்டிகிட்டு போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. சேம் நம்ம ஜங்குடைய ஜிம்மோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அதில் பாஸ்வேர்டாக இருக்குது. இப்போ அவர் ஓப்பன் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ரூம் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட மாறல வீடு. அப்படியே தான் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு ஜங்குக்கு இங்கே அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் தான் வந்துட்டு நான் இது வரைக்கும் லைஃப்பில் எந்த ஒரு முடிவுமே வந்துட்டு எனக்குன்னு எடுத்ததே இல்லை. எப்போவுமே வந்துட்டு என்னோடய ஃபேமிலி அது நம்ம பேபியை தவிர மற்ற எல்லாமே என்னோடய ஃபேமிலி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சிடும் ஆகணும் சொல்கிறாங்க. ஆன்சர் சொல்கிறாங்க. ஆமாம் பேபியோட சர்ஜரிக்கு முன்னாடி எனக்கு இப்போ ஒரு ஆன்சர் தெரிஞ்சாகணும். இப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நான் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுப்பேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜங்க் சொல்கிறதுக்கு நான் இப்போ கேட்குறதுக்கு எனக்கு நீ ஹானஸ்டாக பதில் சொல்லணும். செகண்ட் வந்துட்டு நான் கேட்குறதுக்கு எனக்கு எஸ் சொல்லணும் சொல்கிறாங்க. எஸ்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன கேட்க போகிறான்றப்ப ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு வில்லியம் மேரிமி சொல்கிறாங்க. ஜிம் ஷாக் ஆகிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. வில்லியம் மேரிமி அப்படி சொல்கிறாங்க. நீ எஸ் ஆர் நோ சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. நீ குழந்தைங்கள வச்சு சொல்கிறாங்க. நான் குழந்தைங்கள வச்சு எதுவும் பண்ணல ஓகேவா. எனக்கு என் லைஃப்பில் நான் அப்போ பண்ண ஒரு தப்பே இப்போ பண்ணக்கூடாது நினைக்கிறேன் ஓகேவா. எனக்கு ஒரு சரியான முடிவு இப்போ கிடச்சி ஆகணும். ஒரு ஆன்சர் வேணும். அந்த ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் எங்கள் 3 பேர் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. 3 பேர் சொல்கிறாங்க. என்னோட ஜியோனோட மீனாவோட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் 3 பேர் லைஃப் இப்போ உன் கையில் தான் இருக்குது சொல்கிறாங்க. ஒன்று மினாவை என்கிட்ட கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இல்லைனாக்கா நீ மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஒன்று மினாவை சர்ஜரி பண்ணி நீ என் கூட இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லாக்கா சர்ஜரி மட்டும் பண்ணிவிட்டு பேபி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுக்கு முன்னாடி ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும்ல சொல்கிறாங்க. ஆப்ஷன் உன்னோட தான் சாய்ஸ் ஒன்னோட ஓகேவா. நீனே சூஸ் பண்ணு. 6 o'clock வரைக்கும் டைம் தரேன் ஓகேவா சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு ரூம்குள்ளே போயிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜிம்மில் அந்த சோஃபாவில் உட்காராங்க. ஜங்கு அப்படியே இருக்கானே அப்போ இருந்த மாதிரி இப்போவும் அதே மாதிரி சாய்ஸ் தானே கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரால் யோசிக்க முடியல. சரி நமக்கு எதிர்ப்பா நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் ஓகே. பாய் டேக் கேர்.